அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகம் எப்போது இந்தியாவின் வளர்ச்சிக்கான குருதியோட்டமாக இருப்பதை நாடு நன்கறியும். அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு, அரசுடன் நாட்டின் நலன் கருதி ஒத்துழைப்பு என்பது வேறு. அந்த வகையில்தான் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றேன். மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்சியை அடமானம் வைக்கும் வழக்கம் நம்மை விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது. நமக்கோ மாநில உரிமையோ முதன்மையாக உள்ளது. அதில் எவ்வித சமரசமின்றி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு வருகின்றோம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்றவற்றை திமுகவினர் குறிவைத்தது போல இந்தியாவில் வேறெந்த கட்சியும் குறிவைத்ததில்லை. அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? எத்தனை முறம் விலக்களித்தாலும் எதிரிகள் பழைய மாவை புளிக்க புளிக்க அரைத்து கொண்டிருப்பார்கள். திருந்தவே வருந்தவும் மாட்டார்கள். தமிழக மக்கள் அவர்களை விரும்பவும் மாட்டார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சியை தொடரும் எதிரிகளின் எதிர்பார்ப்பை தவிடு பொடியாக்கும் திமுகவின் நிலைப்பாட்டை உரக்க வெளிப்படுத்தவும் கூடல் நகரில் பொதுக்குழு கூடுகிறது. மதுரை பொதுக்குழுவிற்கு உங்களில் ஒருவனான நான் நேரடி ஆகிவிட்டேன். இவ்வாறு ஸ்டாலின் கூறியுள்ளார்.